புதுக்கோட்டை அருகே வடமலாப்பூரில் ஜல்லிக்கட்டு அமைச்சர் மேகநாதன் தொடங்கி வைத்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். ஜல்லிக்கட்டு போட்டியில் 800 காளைகள், 250 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றிருக்கின்றனர். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சாமிநாதன் நம்மோட இணைப்பில் காத்திருக்கிறார். சாமிநாதன், வணக்கம். விவரங்கள். வணக்கம். தமிழ்நாட்டிலேயே அதிக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும் மாவட்டமாகவும் அதிக வாடிவாசலை கொண்ட மாவட்டமாகவும் புதுக்கோட்டை மாவட்டம் திகழ்ந்து வருகிறது. அந்த வகையில் கடந்த 4ஆம் தேதி தமிழ்நாட்டின் அதாவது 2025ஆம் ஆண்டிற்கான முதல் ஜல்லிக்கட்டு போட்டி தச்சங்குறிச்சியிலும், அதனைத் தொடர்ந்து நேற்று 16ஆம் தேதி ஆலங்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வன்னியர் விடுதியிலும், குளத்தூர் அருகே உள்ள மங்கத்தேவன்பட்டியிலும் பிரம்மாண்டமாக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று புதுக்கோட்டை அருகே உள்ள வடமலாப்பூர், ராஜாப்பட்டி, குறுக்கலையாப்பட்டி ஆகிய 3 ஊர் கிராம பொதுமக்கள் சார்பில் ஆண்டுதோறும் தைப்பொங்கலை முன்னிட்டு வடமலாப்பூரில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்படுவது வழக்கமாக உள்ளது. அந்த வகையில் இந்த காலை மாவட்ட நிர்வாகத்தின் முழு அனுமதியுடன் அரசு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு ஜல்லிக்கட்டு போட்டி துவக்கப்பட்டது. இதில் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் மேகநாதன் தலைமையில் வீரர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து காலை இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை தமிழக பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் மேகநாதன் கொடியசைத்து ஜல்லிக்கட்டு போட்டியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா, வருவாய் கூட்டாட்சியர் ஐஸ்வர்யா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முதல்ல வடமலாப்பூர் கருப்பர் கோவில் காலை அவிழ்த்து விடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திருப்பூர் முத்துமாரியம்மன் கோவில் காலையும், நாத்தமலை கோவில் முத்துமாரியம்மன் கோவில் காலையும், பலசேரி முத்துமாரியம்மன் கோவில் காலையும் அவிழ்த்து விடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கு வரும் காளைகளை அவிழ்த்து விடப்பட்டு ஒவ்வொன்றாக அவிழ்த்து விடப்பட்டு வருகிறது. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 800 காளைகள் களமிறங்கி வீரர்களை பந்தாடி வருகின்றன. 300 மாடுபிடி வீரர்கள் பங்கு பெற்று காளைகளை கட்டி தழுவி வருகின்றனர். சீறி வரும் காளைகளை வீரத்தீரத்துடன் காளைகளை அடக்கி வருகின்ற சூழ்நிலை இதுக்கு என்னென்ன பரிசுகளை பெற்று வருகின்றனர். வீரர்களை பிடிகள் சிக்காமல் செல்லும் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டு வருகிறது. போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுகளாக குக்கர், மிக்சி, கட்டு, சைக்கிள், வெள்ளி, காசு, ரொக்கம் மற்றும் பரிசுகளாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டு பார்த்தீங்கன்னா சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை கண்டு ரசித்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சாமிநாதன். வாழ்த்துக்களையா அற்புதமான முடியும். வள்ளியப்பன் தேவர் மாடு ரைட்டுப்பா ரைட்டு கழுத்திருச்சு இல்ல கயிறு போடாத